ஸ்டூடெண்ட்ஸ் ஜாவாவில் 9th கோடிங் asynchronous த்ரெட் எக்ஸிக்யூஷன். நம்ம ஆல்ரெடி வந்து 8th கோடிங்கில் வந்து மல்டி த்ரெட்டிங்னு என்னென்னு பார்த்துருக்கோம். இங்கே asynchronous த்ரெட் எக்ஸிக்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். asynchronous அதுக்கு மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம நார்மல் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஃபஸ்ட் ஹவர் வந்து இப்போ லாங்குவேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோம். ஃபஸ்ட் ஹவர் வந்து தமிழ் நடக்குது, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹவர் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குது, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஹவர் வந்து ஜாவா கிளாஸ் நடக்குது. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சோன்னே தான் செகண்ட் கிளாஸ் என்னாகும் ஸ்டார்ட் ஆகும். இது முடிஞ்சோன்னே அதுக்கு அடுத்தது என்னாகும், தேர்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், தேர்ட் ஹவர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்று முடிஞ்சோன்னே இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து சின்க்ரனஸ் மாதிரி. ஸோ அது ப்ராசஸ் எப்படின்னா கண்டினியூஸாக இருக்குது. ஒன்று எண்ட் ஆனோன்னு இன்னொன்று ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இதில் ஏசின்க்ரனஸ் எப்படின்னா, ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அது இஷ்டத்துக்கு அது எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது இஷ்டத்துக்கு அது எப்போ வேணால் எண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு அட் அ டைம் இப்போ உனக்கு ஃபஸ்ட் ஹவர் கிளாஸ்லேயே வந்து உனக்கு அட் அ டைம் வந்து ஒரு சைடு வந்து இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து அதே ஃபஸ்ட் ஹவர் வந்து தமிழ் ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா, அப்போ உனக்கு அட் அ டைம் 2 பேருமே எடுத்தால் எப்படி இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ டைம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஏதோ டைம் முடிக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே வந்து அதாவது ஒரு ஹவர் முடிஞ்சோன்னே இன்னொருத்தர் எடுக்கல, சைமில்டேனியஸ் ஒரே சமயத்தில் 2 பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏசின்க்ரனஸ் சொல்லுவோம். ஸோ இது த்ரெட்டில் வந்து அது எப்படி நம்ம அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எனக்கு எக்ஸ்பெக்டட் இன்புட் என்ன வேணும்னா, இங்கே வந்து நான் என்டர் ஸ்டார்ட் வேல்யூ ஃபார் த்ரெட் 1 ஒன்றுக்கு, இன்னொன்று என்டர் எண்ட் வேல்யூ ஃபார் த்ரெட் 1. ஸோ இந்த மாதிரி 2 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இங்கே 2 த்ரெட் எடுத்துப்போம். இங்கே எப்படி நான் 2 ஃபேக்கல்ட்டி சொன்னோம், இங்கே 2 த்ரெட் எடுத்துப்போம். ஓகேவா, த்ரெட் 1 ஒன்று எடுத்துப்போம், இன்னொன்று வந்து த்ரெட் 2. அந்த த்ரெட் 1 வந்து எனக்கு எப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டில் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸுமே நம்ம கொடுத்துரும். செகண்ட் த்ரெட் எப்படின்னா 90 to 100. ஓகேவா, அப்போ 90, 91, 92, 93 அந்த மாதிரி ஸோ ஆன் அப் டு வந்து 100 வரைக்கும் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. இது எனக்கு எல்லாமே நான் என்டர் பண்ணுவேன். எனக்கு அவுட்புட் எப்படி ஜென்ரேட் ஆகணும்னா, எனக்கு அட் அ டைம் 2மே எக்ஸிக்யூட் ஆகுது பேர். எனக்கு அட் அ டைம் த்ரெட் 2ல் நமக்கு 90 to 100 ஏதோ ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். நம்ம த்ரெட் 1ல் எனக்கு 1 to 10 ஏதோ ஒரு நம்பர் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இது ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும். இது ஆன உடனே நெக்ஸ்ட்டு இந்த பேர் எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட் அகெயின் இந்த பேர். அந்த மாதிரி என்ன ஆகும்னா, எனக்கு அப் டு அதில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே ஜென்ரேட் ஆகிறதுக்கு என்ன ஆகும், எனக்கு இது அவுட்புட் வந்து வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தோன்னா இங்கே த்ரெட் 2 ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, செகண்ட் செட்டில் பார்த்தாலும் த்ரெட் 2 ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, தேர்ட் செட்டில் த்ரெட் 2, ஃபோர்த் செட்டில் பிறகு த்ரெட் 1 ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அது எப்படின்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இது இஷ்டத்துக்கு பண்ணணும், அது இஷ்டத்துக்கு பண்ணும், 2மே ஒரே சமயத்தில் பண்ணும். அதுதான் கான்செப்ட். இங்கே ஜென்ரேட் ஆகக்கூடிய நம்பர்ஸும் பார்த்தோன்னா த்ரெட் 1 எப்போயுமே அதோட ரேஞ்ச் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் தான் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணும். த்ரெட் 2 வந்து 90 to 100 ரேஞ்சஸில் என்ன பண்ண போகுது, உனக்கு ஜென்ரேட் பண்ண போகுது. இது கோடிங் என்னென்னு பார்த்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், import java.util.scanner. ஸோ இந்த ஸ்கேனர்ன்ற இது கொடுத்துருக்கோம். இந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் கீபோர்டில் இன்புட் கொடுத்தா அது என்ன பண்ணிக்கும், அது ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதுக்காக இதை நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இதை வந்து நம்ம இப்போ இங்கே இதில் ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்கான். பட் நம்ம அந்த ஆர்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் என்ன பண்ணுறேன், மெயின் கிளாஸ்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ்ன்னு ஒன்று வைப்போம். அந்த கிளாஸுக்கு நான் இங்கே என்ன பேர் வச்சுருக்கேன்னா த்ரெட் சேம் மெத்தட் யூசர் இன்புட். ஸோ இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். நடுவில் எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, இது இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து கேப் விடாது. ஸோ இது மொத்தமாக சேர்த்து சிங்கிள் வேர்டு தான். இதுக்கு என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ARGS. இது இருந்தால் தான் அவுட்புட் ரன் ஆகும். இப்போ ஸ்கேனர் கிளாஸுக்கு நான் SCன்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ system.inல நான் கொடுக்க போகிற இன்புட்லாம் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்கு 1 to 10 கொடுத்து, ஸ்டார்ட் வந்து 1, எண்டு வந்து 10. நம்ம செகண்ட் த்ரெட்டுக்கு வந்து 90, 100 கொடுத்துப்போம். ஸ்டார்ட் 90, எண்ட் 100. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த 2 லைனுமே ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்பர் பிரிண்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ நம்பர் பிரிண்டர் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம நம்பர் பிரிண்டர்னு சொல்லிட்டு இங்கே வேறு ஏதோ கிளாஸ் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்துக்கணும், டிஃபைன் பண்ணியிருந்துக்கணும். ஓகேவா, நம்பர் பிரிண்டர் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட அந்த த்ரெட்டுக்கான வேல்யூ வாங்கணும்ல. நம்ம இன்புட்டில் போய் பார்த்தோன்னா எனக்கு என்னென்னு காட்டணும், என்டர் ஸ்டார்ட் வேல்யூ ஃபார் த்ரெட் 1, என்டர் எண்ட் வேல்யூ ஃபார் த்ரெட் 1, அப்புறம் ஸ்டார்ட் வேல்யூ ஃபார் த்ரெட் 2, எண்ட் வேல்யூ ஃபார் த்ரெட் 2. அந்த மாதிரி இருக்குன்னா எனக்கு எல்லாமே என்ன பண்ணணும், ஆஸ் இட் இஸ் அதே டிஸ்பிளே ஆகணும்னு நான் system.out printன்னு கொடுத்துட்டு
எல்என் வேணால் இங்கே எல்என் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு என்ன வேணுமோ இப்போ என்டர் என் வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூ இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வாங்குகிற இன்புட் இப்போ என்கிட்ட ஸ்டார்ட் வேல்யூ வந்து இங்கே 1 வாங்க போகுதுன்னு வச்சுக்கோ. அது எதில் போய் ஸ்டோர் பண்ணுறாங்க? S1ன்ற வேரியபிளில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. ஏன்னா அது இன்டிஜர் டேட்டா டைப்பில் இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ sc.next இன்ட்டில் நம்ம இது இன்புட் வாங்கி S1ல ஸ்டோர் பண்ணுது. அகெயின் E1 S1னா ஸ்டார்ட் 1, E1னா எண்ட் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு த்ரெட்டோட எண்டிங். இப்போ நம்ம இங்கே வந்து 10ன்னு கொடுப்போம். ஃபஸ்ட்டு த்ரெட் 10ல் முடியுது. அந்த 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணி E1 ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? செகண்ட் த்ரெட்டுக்கும் அந்த system.out print கொடுக்குறோம். அதில் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுத்துட்டு இப்போ இதுக்கு S2 E2 இதில் என்ன பண்ணுது? நம்ம 90 100 கொடுத்தோன்னா இந்த 2 வேல்யூஸும் அதில் போய்ட்டு என்ன ஆகும்? ஸ்டோர் ஆகும். நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாட்டுக்கு நம்ம அகெயின் இன்னொரு வாட்டி ரீவிசிட் பண்ணுவோம். நம்ம அகெயின் இப்போ மேலே போயிடலாம். நம்ம நடுவில் இங்கே ஒரு இந்த சென்டென்ஸ் நம்பர் பிரிண்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ நம்பர் பிரிண்டர் கொடுத்துருக்கோம். அப்போ நம்பர் பிரிண்டர்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம். நான் நம்பர் பிரிண்டர்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் முன்னாடி எந்த டேட்டா டைப்பும் கொடுக்கல, எந்த ஒரு ஆக்சஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ எந்த ஒரு ஆக்சஸுமே கொடுக்கலனாலே டிஃபால்ட் ஆக்சஸ்ன்ற மாதிரி இருக்குது. டிஃபால்ட்னால் நம்ம வித்தின் இந்த கோடிங்குள்ளே மட்டும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது கொடுத்தாச்சு. இப்போது இது கமெண்ட்டு. ஸோ // கொடுத்தா அது கமெண்ட்டு. ஸோ இந்த லைன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம டைப் பண்ணுறோம். இது அவுட்புட்டில் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இதுவும் கமெண்ட்டு தான். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். மெத்தட்னா ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னென்னா பிரிண்ட் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதோட டேட்டா டைப் வந்து வாய்டு. அப்போ இங்கே எதுவுமே ரிட்டன் ஆகாதுல்ல. எப்பவுமே ரிட்டன்ன்ற கீவேர்டு இல்லைன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? இங்கே கோடிங்கில் எங்கேயாவது ரிட்டன்ன்ற கீவேர்டு நம்ம கொடுக்கலன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து வாய்டுன்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ அங்கே 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கா? ஒன்று வந்து ஸ்டார்ட், இன்னொன்று வந்து எண்டு. நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ S1 E1 பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு த்ரெட்டோட ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ. S2 E2ன்றது செகண்ட் த்ரெட்டோட ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்? இங்கேயும் நம்ம ஆர்குமெண்ட்ஸில் ஸ்டார்ட் எண்டுன்னு 2 கொடுத்துருக்கோம். அதுவும் இன்டீஜர் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு இது என்ன ஆகணும்னா இப்போ நம்பர்ஸ் வந்து இப்போ நான் 1 to ஃபஸ்ட்டு த்ரெட்டில் 1 to 10 தரேன்னா அது ஒவ்வொரு வாட்டி என்ன ஆகுது? இந்த 10 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆக போகுதுல்ல. அப்போ ஒவ்வொரு வாட்டி அது என்ன ஆகுதுன்னா எனக்கு லூப் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வரும், நெக்ஸ்ட் அடுத்த நம்பர், அந்த மாதிரி ஆகும்போது எனக்கு இங்கே லூப் கொடுத்தா தான் என்ன ஆகும்? ரன் ஆக போகுது. அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இன்டீஜர், அதாவது இப்போ ஐன்னு ஒன்று வேரியபிள் எடுத்திருக்கேன். அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். அப்போ என்னது? இங்கே ஸ்டார்ட்டுக்கு நான் என்ன தரணும்? அது எடுத்துக்கும். அப்போ நான் ஸ்டார்ட்டுக்கு வந்து 1ன்னு கொடுத்தேன்னா அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்போ எண்ட் ஆகும்னா நான் லாஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்கேன்ல I <= அப்போ அப் டு 10 வரைக்கும் என்ன பண்ணும்? எடுத்துக்கும். ஒவ்வொரு நம்பர்ஸாக அது என்ன ஆகிட்டே இருக்கும்? வேல்யூஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இது ஒன்று. இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா நெக்ஸ்ட் system.out println த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் ஆஃப் கெட் நேம். ஓகேவா? கெட் நேம் ப்ளஸ் இது கான்கேட்டினேட் பண்ணியிருக்காங்க. இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா I. இந்த லைன் நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோன்னா நம்ம போயிட்டு இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை போய் செக் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வந்திருக்குன்னு பாரு. எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டில் நமக்கு த்ரெட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன வந்திருக்கு? த்ரெட்டு 2ன்னு வந்திருக்கு. நடுவில் என்ன சிம்பிள்? இந்த கோலன் சிம்பிள் கொடுத்துட்டு ஆன்சர் என்னது? இப்போ 19 வந்திருக்கா? இதே வந்து நெக்ஸ்ட் த்ரெட் 1ன்னு எடுத்தோன்னா கோலன் சிம்பிள் 1. இந்த இது எனக்கு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும் தான் நம்ம அது எந்த ஃபார்மேட்டில் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம்? இந்த ஃபார்மேட்டில். அப்போ என்னென்னா எனக்கு த்ரெட்டுன்ற கிளாஸில் இப்போ கரண்ட்டாக எந்த த்ரெட் ரன் ஆகிட்டு இருக்கோ அது த்ரெட் 1ம் ரன் ஆகலாம், இல்லை த்ரெட் 2ம் ரன் ஆகலாம். எந்த த்ரெட் ரன் ஆகுதோ அந்த த்ரெட்டோட கெட் நேம்னா அதோட பேரை வாங்கி எனக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணணும். இப்போ த்ரெட் 1னா த்ரெட் 1 காட்டும் போது த்ரெட் 2னா 2. நடுவில் நம்ம என்ன கான்கேட்டினேட் பண்ணியிருக்கோம்னா அந்த செமிகோலன் சிம்பிள். ஓகேவா? ஸோ இது எந்த இதுவோ அந்த பேரை வாங்கிட்டு அந்த செமிகோலன் சிம்பிள் போட்டுட்டு அப்போ அந்த I சொன்னல ஐயோட வேல்யூ. அப்போ ஐயோட வேல்யூ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்னா 1லேருந்து 10 வரைக்கும் அது என்ன ஆகிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அகெயின் இங்கே எப்படின்னா ஃப்ரம் 90 to உனக்கு என்ன ஆகும்? உனக்கு அது அப் டு 100 வரைக்கும் என்ன ஆகும்? அதுவும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ அது என்ன ஆகுது? இந்த ஃபார்மேட்டில் அது டிஸ்பிளே ஆகிறதுக்காக அந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். இது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ட்ரை இதில் கொடுத்துருக்கோம். இது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சொல்லியிருப்பேன். ட்ரைன்னு வந்தாலே கேட்ச் வந்துடும். ட்ரைனா இன்கேஸ் நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த கேட்சில் என்ன ஆகும்? அது டிஸ்பிளே ஆகணும். அப்படி எதுவுமே ஆகலைன்னா எனக்கு அப்படி நார்மலாக விட்டுடலாம்.
ஸோ த்ரெட் டாட் ஸ்லீப் இதுவும் நான் போன கோடிங்லேயே சொல்லியிருக்கேன், 8th நம்ம கோடிங் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். ஸ்லீப்னா என்னென்னா அந்த ஒரு டைம் கொஞ்சம் டிலே ஆகும், கேப் விட்டு கொஞ்சம் இது பண்ணும். இங்கே 100 நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா எவ்வளோ டைமுக்கு கேப் விடணும்னு சொல்லிட்டு. அப்போ இது 100ன்றது மில்லி செகண்ட்ஸில் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அப்போது 1000 மில்லி செகண்ட்ஸ்னால் அது 1 செகண்டு, இங்கே 100 மில்லி செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ அது லைட்டாக பிளிங்க் ஆன மாதிரி தான் இருக்கும். நம்ம அவுட்புட் பார்க்கும்போது லைட்டாக பிளிங்கிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஏதாவது எரர்ஸ் வந்து இதுவாச்சுன்னா, ஏன்னா த்ரெட்டுன்ற போது கண்டிப்பாக இன்டரப்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போது ஏதாவது எரர்ஸ் அக்கர் ஆச்சுன்னா நம்ம கேட்ச் பிளாக்ல என்ன பண்ணுறோம், இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஷோ ஆகணும். ஸோ இதோட ஷார்ட் ஃபார்மை நம்ம என்ன பண்ணலாம், ஈன்னு வச்சுக்கலாம். இன்டரப்டட் எக்ஸெப்ஷனை ஷார்ட் ஃபார்ம் ஈன்னு வச்சுக்கிட்டோன்னா, இன்கேஸ் இது அக்கர் ஆச்சுன்னா எனக்கு என்னென்ன ஆகும், இந்த இ மட்டும் எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். அப்போ ஈனா என்னது, இன்டரப்டட் எக்ஸெப்ஷன். அப்படி எதுவுமே ஆகலைன்னா நார்மலாக இந்த கோடு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த கிளாஸ் எல்லாமே, அதாவது இந்த நம்பர் பிரிண்டர்ன்ற கிளாஸ் நம்ம வந்து லைக் ஓப்பன் பண்ணி இந்த கிளாஸ்க்குள்ள வர எல்லா லாஜிக்குமே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஆனால் எனக்கு என்னென்னா இந்த நம்பர் பிரிண்டர்ன்ற கிளாஸில் நான் எந்த ஃபங்க்ஷனுமே நான் மோஸ்ட்டாக என்ன பண்ணல, ஏதோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே லூப்பிங்காக மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பட் இன்னமும் அது கிளியராக டிஃபைன் ஆகாதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த த்ரெட்டை டிஃபைன் பண்ணுறதுக்காக இன்னொரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? த்ரெட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ அது மை த்ரெட்ன்ற நேம் வச்சுருக்கோம், அது கிளாஸு. இங்கேயும் நம்ம ஆக்சஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இது எக்ஸ்டென்ஸ் த்ரெட்னா, த்ரெட்டுன்றது நமக்கு இன்பில்ட் பேக்கேஜில், அதாவது ஜாவாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் கிளாஸ் அது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே எக்ஸ்டென்ஸ்னால் இதுதான் பேரண்ட் கிளாஸ் மாதிரி. ஓகேவா? பேரண்ட் கிளாஸ். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணிக்கோம், அந்த சைல்டு கிளாஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி. இப்போ வேறு உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்கோம்னா, நம்பர் பிரிண்டர்னு கொடுத்துருக்கோமா. இந்த நம்பர் பிரிண்டர் ஆல்ரெடி நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், இங்கே மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்பர் பிரிண்டர்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்டர்ன்ட்டு. இதுவும் ஆல்ரெடி ஒரு லாஜிக் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கோடிங்கில். கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு லாஜிக். கன்ஸ்ட்ரக்டர்னு என்னென்னா, நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஃபங்க்ஷனோட பேர் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி இங்கே கிளாஸுக்கு என்ன பேர் இருக்கோ அதே பேர் வச்சு இங்கே இருக்கனால இது என்னன்னு சொல்லுவோம், இதை கன்ஸ்ட்ரக்டர்னு. கன்ஸ்ட்ரக்டர்ன்ற போது எனக்கு அது ஆப்ஜெக்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம இப்போ நாளைக்கு எக்ஸாம்னு எடுத்துப்போமே. நாளைக்கு எக்ஸாம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் போகிறப்பவே ஒரு ஆன் தி வேலே வந்து ஒரு பென் இல்லை, அதுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி மெட்டீரியல்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு எக்ஸாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுருவாங்களே, முன்கூட்டியே ப்ரிப்பேர்டாக வைப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அது ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷனுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதை முன்கூட்டியே பண்ணி வச்சுற மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி வேணால் ஒரு எக்ஸாம்பிள் அசம்ஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே அகெயின் என்ன பண்ணியிருக்கோம், மேலே கொடுத்த மாதிரி ஸ்டார்ட் எண்டுன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது ரெண்டுமே என்ன, டேட்டா டைப் இன்டீஜர். நீ தனித்தனியாக கூட கொடுத்துக்கலாம். இன்ட்டு ஸ்டார்ட்னு ஒரு லைன்லையும் கொடுத்துக்கலாம், அப்புறம் இன்ட்டு எண்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு லைன்லையும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரே லைனில் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணியிருக்கோம், மை த்ரெட். இங்கேயும் இதுவும் அகெயின் கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா இங்கே மை த்ரெட்டு கிளாஸ் நேம்னா, இங்கேயும் நம்ம ஃபங்க்ஷன் நேம் என்ன வச்சுருக்கோம், மை த்ரெட்டு. அதுக்குள்ளே நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 4 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் பிரிண்டர்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்பர் பிரிண்டர்னால் ஆல்ரெடி இங்கே டிக்ளேர் பண்ண அந்த ஃபங்க்ஷன், லைக் அது ஃபங்க்ஷன் சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? அந்த கன்ஸ்ட்ரக்டர் அதில் நம்ம ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு வச்சுருக்கோம், பின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்ட்டு எஸ்ன்னு கொடுத்துருக்கோம், இன்ட்டு இ ஸ்டிங் நேம். இப்போ இது இந்த பிஎஸ்இ ஸ்டிங், இந்த ஸ்டிங்கில் இருக்க இந்த நேம். ஓகேவா? இது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பாரு. பின்னா என்னது, பி வந்து பிரிண்டர் டினோட் பண்ணுது, எஸ்னா ஸ்டார்ட்டு, ஈனா எண்டு. அகெயின் இந்த நேம் என்னென்னா செட் நேம். இப்போ இந்த பிரிண்டர் ஈக்குவல் டு பின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நம்பர் பிரிண்டர் வந்து அது கிளாஸு. ஸோ அந்த பேர் வச்சுக்கலாம், அது கன்ஸ்ட்ரக்டர். அந்த கிளாஸ்லேருந்து அந்த நேம் வந்து கன்ஸ்ட்ரக்டர். இங்கே பக்கத்தில் பிரிண்டர்னு கொடுத்துருக்கோம்னா இது அதோட ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டோட நேம் என்னது, பிரிண்டர். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டோட நேம் ஷார்ட் ஃபார்ம் தான் பின்னு கொடுத்து வச்சுருக்கோம். அதுமாதிரி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஸ்டார்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் எஸ்இக்கு, அது எண்டுக்கு வந்து இந்த செட் நேம் ஏன் கொடுத்துருக்கோன்னா, மேலே ஒரு லைனில் கெட் நேம்னு கொடுத்துருக்கோம். அப்போ கெட் நேம்னு யூஸ் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு பேரை செட் பண்ணி வச்சுருந்தா தான் செட் பண்ண நேம் நம்ம என்ன பண்ணணும், கெட் பண்ண முடியும். அப்போ இங்கே கெட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு நேம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கணும், முன்னாடியே வந்து நம்ம அதை கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதுதான் இந்த நேம்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். இது த்ரெட்டுனால நம்ம யூஸ்வலாக த்ரெட்டுன்றது நான் போன இதில் சொன்ன மாதிரி தான், ஸ்டார்ட்டுன்ற ஒரு இது கொடுத்தா என்ன ஆகும்னா,
நான் ஸ்டார்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்ன்ற இதுவை நான் கால் பண்ணும்போது எனக்கு எல்லா ரன் மெத்தட்ஸுமே என்ன ஆகும், எனக்கு அவுட்புட்டில் 1 by 1 ரன் ஆக போகுது. அப்போ இங்கே த்ரெட்னால பப்ளிக் வாய்டு ரன்ன்ற மெத்தடை நான் கொடுத்துட்றேன். இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்டர் டாட் பிரிண்ட் நம்பர்ஸ் ஸ்டார்ட் எண்டு. ஓகேவா, பிரிண்டர் டாட் பிரிண்ட் நம்பர்ஸ் ஸ்டார்ட் எண்டு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த பிரிண்டர் வந்து எதோட ஆப்ஜெக்ட்னு போய் பார்க்கும். இந்த பிரிண்டர் எதோட ஆப்ஜெக்ட்னா இந்த நம்பர் பிரிண்டர்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் தானே. அப்போது அந்த இதுக்கு போயிட்டு அந்த கிளாஸுக்கு போயிட்டு அங்கே பிரிண்ட் நம்பர்ஸ்னு இருக்கா, பிரிண்ட் நம்பர்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இங்கே பிரிண்ட் நம்பர்ஸ் தானே கொடுத்துருக்கோம். அதில் என்னது நம்ம இங்கே கொடுக்க போகிற ஸ்டார்ட் வேல்யூவும் எண்ட் வேல்யூவும் அங்கே அது என்ன பண்ணி எடுத்துக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்குற ஸ்டார்ட் வேல்யூ நம்ம கொடுக்குற எண்ட் வேல்யூ. இப்போ ஸ்டார்ட் வேல்யூ நம்ம 90 தரோம், எண்ட் வேல்யூ வந்து 100னா அப்போ அது 90 to 100 எடுத்துக்கிட்டு அப்புறம் இங்கே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், அந்த லூப்பிங்காக அது ஒவ்வொரு நம்பர்ஸாக ப்ராசஸ் பண்ணி இந்த அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுற வேலையை அதை பார்க்கும். இப்போ இதெல்லாம் முடித்தோடனே நம்ம மெயின் கிளாஸ் ஆல்ரெடி என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுவோன்னா நம்ம இந்த மொத்த கிளாஸுக்கும் த்ரெட் க்ரியேட் பண்ணணும். அதாவது மை த்ரெட்டுன்னு சொல்லிட்டு நான் மேலே வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன்ல, இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதுதான். ஸோ இந்த மை த்ரெட்டுன்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே நமக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிரிண்டர் நம்பர் பிரிண்டர் பி, இந்த ஸ்டார்டிங் நம்பர் எண்டிங் நம்பர் நேம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்குமெண்ட்ஸாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு கிளாஸ்க்கு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம நார்மல் கிளாஸ் எடுத்துப்போமே, இப்போ பிசிஏ கிளாஸ் ரூம்னு எடுத்துப்போம், இப்போ செகண்ட் இயர்ஸ் பிசிஏன்னு எடுத்துப்போம். அப்போது இப்போ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல்னால் இப்போ உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நேம் என்னது, ஏஜ் என்னது, சப்ஜெக்டில் வந்து என்ன மார்க் எடுத்தீங்க, பர்சன்டேஜ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே கேட்கும் போது இதெல்லாமே டிஃபால்ட்டாக என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு மொத்தமாக கேட்குறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் 1 இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணும்போது அது அவனோட ப்ரொஃபைல் ஆகிடும். அதே செகண்ட் ஸ்டூடெண்ட் ஃபில் பண்ணுறாங்கன்னா அது அவனோட ப்ரொஃபைல். இதே டீட்டெயில்ஸை தேர்ட் ஸ்டூடெண்ட் ஃபில் பண்ணால் அது அவனோட ப்ரொஃபைல். அதுமாதிரி மை த்ரெட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. நான் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கேன், T1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், T2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இங்கே 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுக்காமல் நியூ ஸ்பேஸ், ஸோ நியூ மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. இங்கே அந்த 4 ஆர்குமெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸ் கொடுக்கணும். இங்கே ரெண்டுத்துக்குமே நான் என்னென்னு கொடுத்துருக்கேன், பிரிண்டர்னு கொடுத்துருக்கேன். S1 அதாவது ஃபஸ்ட்டு ஒன்னோட ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வந்து 10, 1லேருந்து 10 வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 90லேருந்து இந்த E2 வந்து 100 வரைக்கும். இந்த செட் நேம்னு கொடுத்துருப்போம்ல, அப்போ ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்கு நம்ம என்ன நேம் செட் பண்ணிக்கலாம், நான் த்ரெட் 1ன்னு கொடுத்துருக்கேன். செகண்ட் த்ரெட்டுக்கு நம்ம நேம் என்ன பண்ணிக்கலாம், த்ரெட் 2ன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் இங்கே த்ரெட் 1 கொடுக்குறதுக்கு பதிலாக இங்கே வேறு எதாவது நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிள், சப்போஸ் நீங்கள் ஆப்பிள் நேம் கொடுத்தனா எனக்கு ஆப்பிள்னு பிரிண்ட் ஆகும், பனானான்னு நேம் கொடுத்தனா பனானான்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே S1 E1 த்ரெட் 1, S2 E2 த்ரெட் 2ன்னு வருது. ஆனால் இங்கே மட்டும் பாரு, ரெண்டுமே பிரிண்டர் தான் வருது. அப்போது இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸுமே, ஓகேவா, அந்த 2 ஆப்ஜெக்ட்ஸுமே இந்த பிரிண்டர்ன்ற ஒரே கிளாஸை யூஸ் பண்ணிக்குது. ஓகேவா, அந்த நம்பர் பிரிண்டர் இருக்குல்ல, கிளாஸ் கண்டெயின் தி ஷேர்டு மெத்தட்னா அந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே பொதுவாக என்ன பண்ணிக்குது, இதை யூஸ் பண்ணிக்குது. இந்த கோடிங்கோட கீ கான்செப்ட்டு அதே தான். ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸுமே என்ன பண்ணுதுன்னா அந்த பிரிண்டர்ன்ற காமன் ஃபங்க்ஷனை என்ன பண்ணி காமன் மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, இப்போ 2 ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, 2 ஹவுஸ்க்கும் நடுவில் காம்பவுண்ட் வால் இருக்குன்னா அந்த காம்பவுண்ட் வாலை வந்து 2 ஹவுஸுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டை வந்து T1 டாட் ஸ்டார்ட்டு T2 டாட் ஸ்டார்ட்டு, இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மேலே எல்லாமே அந்த வாய்டு ரன் சொல்லிட்டு நம்ம கொடுத்து வைப்போம். ஸோ அந்த ரன் மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணணும்னா ஸ்டார்ட்னு கொடுத்துட்டா போதும், ரெண்டுமே என்ன ரன் ஆக போகுது. இப்போ இனிமேல் நம்ம இன்புட் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சுனால SC டாட் க்ளோஸ்னால் இதுக்கு மேலே இன்புட் ஃபர்தராக எதுவும் வாங்காது. ஸோ இதோட கோடிங் வந்து எண்ட் ஆகுது.